திருப்பூரில் காதல் மனைவியை அடித்துக் கொன்று கணவனும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்ப்பிணியை கொலை செய்துவிட்டு மின்சாரம் தாக்கி இறந்ததாக ஜோடிக்கும் முயற்சி தோல்வியடைந்ததால் இளைஞரும் விபரீத முடிவெடுத்துள்ளார். நடந்தது என்ன? திருப்பூர் மாநகரில் கருமாரபாளையத்தில் உள்ள மூகாம்பிகை நகரில் பூட்டியிருந்த வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் கதவை உடைத்து பார்த்திருக்கிறார்கள். அப்போது வீட்டின் உள்ளே இளைஞர் ஒருவர் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்துள்ளார். அருகில் அவரின் மனைவியும் இறந்து கிடந்துள்ளார். விசாரணையில் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சரவணகுமார் மற்றும் 19 வயதான ஸ்ரீமதி என்பது தெரிய வந்தது. ஓராண்டுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்த இவர்கள் சொந்த ஊரை விட்டு பிழைப்பதற்காக திருப்பூருக்கு சென்றிருக்கிறார்கள். 5 மாதங்களுக்கு முன் கருமாரம்பாளையம் பகுதியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கினர். சரவணகுமார் வெல்டிங் ஒர்க் ஷாப்பில் பணியாற்றி வந்தார். ஆரம்பத்தில் கணவன் மனைவி அமைதியான வாழ்க்கையை தொடங்கிய நிலையில் சில மாதங்களிலேயே இருவருக்கும் இடையே தொடர்ந்து சண்டை ஏற்பட்டுள்ளது. மது போதையில் வீட்டிற்கு வரும் சரவணகுமார் அவரின் மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பணப்பற்றாக்குறை காரணமாக குடும்பம் நடத்துவதில் சிக்கல் உருவாகியுள்ளது. இதனால் நர்சிங் படித்த ஸ்ரீமதியை வேலைக்கு செல்லுமாறு சரவணகுமார் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் 4 மாத கர்ப்பிணியாக இருந்த இளம்பெண்ணால் வேலைக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வாக்குவாதத்தில் கர்ப்பிணி என்றும் பாராமல் தனது காதல் மனைவியை சரவணகுமார் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த ஸ்ரீமதி சுருண்டு விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. கொலை செய்துவிட்டு அதை மறைப்பதற்காக 2 நாட்களாக யோசித்துள்ளார். அதில் மின்சாரம் தாக்கி கர்ப்பிணி உயிரிழந்தது போல செட் செய்ய முயற்சித்துள்ளார். அது முடியாமல் போனதால் 2 நாட்களாக உடலுடன் வீட்டிற்குள்ளேயே இருந்துள்ளார். பின்னர் மது போதையில் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தம்பதி இருவரும் பயன்படுத்திய செல்போன்களை கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் இருவரின் உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்தனர். உறவினர்களிடம் விசாரணை நடத்தினால்தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது. நர்சிங் முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாத ஆத்திரத்தில் 4 மாத கர்ப்பிணியை அடித்து கொலை செய்த காதல் கணவன் தானும் தற்கொலை செய்து கொண்டது இரு குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.